சார் முதல்லேருந்து படிங்க சார் ப்ளீஸ். பாகப்பிரிவினை பத்திரம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 4ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மேற்கு பூர்ணத்திலகம் குறுக்கு திரு பொன்னியே சரண் அப்பார்ட்மெண்ட் குளப்பிள்ளை குமாரன் திரு லட்சுமணன் வயது 65 மற்றும் அவருடைய குமாரர்கள் லே சரவணன், லே சுந்தரம், லே செல்வேந்திரன், லே சரண்யா தேவி ஆகிய சுயநிலையோடு முழு சம்மதத்துடன் யாருடைய தூண்டுதல் இல்லாமல் எழுதி கொள்ளும் பாகப்பிரிவினை பத்திரம் என்னவென்றால் ஏ ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மற்றும் பூர்ணத்திலகம் திரு நம்பர் 1 சரண் இல்லம் மேற்கு தாம்பரத்தில் உள்ள வீடு என்னுடைய மகன் லே சுந்தரம் அடைய வேண்டியது. பி ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி அறந்தாங்கியில் உள்ள சர்வே நம்பர் 266/69 3600 சதுர அடிகள் கொண்ட 3500 சதுர அடிகள் கொண்ட சுமார் 8 சென்டா சுமார் 8 சென்ட் கொண்ட மனையானது திரு லட்சுமணன் ஆகிய எனக்கும் லே சரவணன், லே செல்வேந்திரன், அதாவது லட்சுமணன் ஆகிய எனக்கும் அவரு, ரெண்டாவது லே சரவணன் சன் ஆஃப் லட்சுமணன், லே செல்வேந்திரன் சன் ஆஃப் லட்சுமணன் ஆகிய மூவர் அடைய வேண்டியது. சி ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி அறந்தாங்கி தாலுக்கா உலகளந்தான் வயலில் உள்ள பூர்வீக சொத்து சுமார் 3 ஏக்கர் விவசாய நிலம். 1 லட்சுமணன், 2வது சரவணன், 3வது சுந்தரம், 4வது செல்வேந்திரன், 5 சரண்யா தேவி ஆகியோர் சமபாவகமாக அடைய வேண்டியது. போட்டுடலாம். அது எண்ணிக்கையும் குறிப்பிட்டா நல்லது சார். எண்ணிக்கையும் சமபாகம்னா எத்தனை பேருக்கு சமபாகம்? 5 பேருக்கு. அது இருக்கான்னு அதான் அது பிராக்கெட்ல 5ன்னு நம்பர் போட்டுட்டா நல்லது. சமபாகமாக அடைய வேண்டியதுன்னு போட்டிருக்கேன் நானு. சரி. சமபாகம்னா 3/5 அவ்வளவுதான். 5 பேர் இருக்குல்ல. ஆமா. அது அப்புறம் டி ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி யார் சொல்றனால ஆகிய 5 இருக்கும். போடிங்க ஆகிய 5 இருக்கும் சமபாகம் அவ்வளவுதான். ஆகிய 5 நபர்கள் அவ்வளவுதான். சமபாகமாக அடைய வேண்டியது. டி ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி தாம்பரம் மேற்கு தாம்பரம் சரணின் நம்ம வீடு அரிசி கடை மற்றும் அன்பிகா அங்காடி ஆகிய கடைகள் லட்சுமணன் ஆகிய நான் அடைய வேண்டியது. அவரே அடைய வேண்டியது. அப்பா லட்சுமணன் ஆகிய நான் அவர் அடைய வேண்டியது. கடை எல்லாம் அவருக்கு போயிடுது. பால் கடை பற்றி நான் மென்ஷன் பண்ணதில்லை. அது இன்னமும் கொஞ்சம் இதில் ஓடி. அதை எழுதிருங்க சார், பிரித்து எழுதிருங்க. நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன் மற்றவங்க. அதை எழுதிருங்க, நான் மற்றவங்களுக்கு அப்புறம் கொடுத்துக்கிறேன். அரிசி கடை மற்றும் அன்பிகா அங்காடி ஆகிய கடைகள் லட்சுமணன் ஆகிய நான் அடைய வேண்டியது. மேலும் அதில் அருகில் உள்ள பால் கடையும் நானே அடைய வேண்டியதுன்னு எழுதிடுவார். சரி, அவ்வளோதான். நம்ம வீட்டு அரிசி கடை மற்றும் அன்பிகா அங்காடி பால் அதுக்காக பேர் வச்சுக்கீங்களா? இல்லை, பால் கடையை பிரித்து எழுதிருங்க சார், சேர்த்தாதீங்க சார். பிரித்து எழுதுருங்க. அதுக்கப்புறம் நான் கொடுத்துக்கிறேன் அப்புறம். ஆமாம், ஆகிய கடைகள் லட்சுமணன் நாங்கள் அடைய வேண்டியது. மேலும் அருகில் உள்ள ஆவின் கடையும் கணியன் ஆவின் பாலகம் ஆகிய கடைகள் லட்சுமணன் ஆகிய நான் அடைய வேண்டியது. ஆகிய கடைகள்ல சார் ஒரு கடை தான் அது. நம்ம வீட்டு அரிசி அன்விகா அங்காடிங்கிறது ஒரு கடை தான். ஒரு கடை தானா? சரி, நம்ம வீடு அரிசி அன்பிகா அங்காடி ஆகிய கடைகள் ஆகிய கடை ஒரு கடை தான் அது. சரி, ஆகிய கடை லட்சுமணாயை நான் அடைய வேண்டியது. மேலும் அந்த பால் கடை அதை இல்லை, பாலகம் எனக்கு உரியதுன்னு எழுதிருங்க. நான் அப்புறம் கொடுத்துக்கிறேன். நான் செட்டில்மெண்ட் தனியாக பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஷெட்யூலில் சிஏடியை கடைசியாக சேர்த்துருங்க. இதில் வரவே கூடாது அந்த கண்டென்ட்டு. இது மட்டும் தான் வரணும். கணியன் ஆவின் பாலகம் மட்டும் தான் வரணும். இது எஃப் ஷெட்யூலாக போட்டு என்ன ஸ்ட்ரீட் அது? குளக்கரை தெரு, மேற்கு தாம்பரம் குளக்கரை தெரு, எண் 4. கணியன்
சரிங்க. இப்போ வந்து இந்த தாம்பரம் வட்டம் மேற்கு தாம்பரம் சரணின் நம்பியோட அரிசி கடை அன்பிக அங்காடி ஆகிய கடை லட்சுமணன் ஆகிய நான் அடைய வேண்டியது. டி ஷெடியூல் ப்ராப்பர்ட்டி. டி ஷெடியூல் ப்ராப்பர்ட்டி வந்து அறந்தாங்கி தாலுக்கா உலகம் வயலில் உள்ள சுமார் 4 சென்ட் வீட்டு மனை லட்சுமணன் அடைய வேண்டியது. அதுக்கப்புறம் எஃப் ஷெடியூல் ப்ராப்பர்ட்டி மேற்கு தமிழ் குளக்கரை தெரு நம்பர் 4 கனியும் பாலகம் என்னுடைய மகன் லே சுந்தரம் அடைய வேண்டியது. மேற்படி பாகப்பிரிவினை நாங்கள் அனைவரும் ஏகோபித்த முடியும் பிறர் தூண்டுதல் இல்லாமல் சுயநலமும் ஏற்றி கொண்ட பாகப்பிரிவினை பத்திரமாகும். அவ்வளோதான். மொத்தம் வந்து எஃப் வரைக்கும் வருது. ஏபிசிடிஎஃப்ல அதில் அந்த 3 ஏக்கர் வந்து எதில் வருதுன்னா ஏபிசியில் வருது. சி ஷெடியூல் ப்ராப்ளம் அறந்தாங்க தாலுக்கா உலகளந்தன் வயலில் பூர்வீக சுமார் 3 ஏக்கர் விவசாய நிலம் நம்மளோட அவர் லட்சுமணன், சரவணன், சுந்தரம், செல்வேந்திரன், சரண்யா தேவி ஆகிய 5 நபர்கள் சம பாகமாக அடைய வேண்டும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது இட்ஸ் ஓரல் அக்ரிமெண்ட் தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிட்டர்னில் வந்து நம்ம பக்காவாக எழுதிக்கணும். இது நமக்கு வந்து பேசுறதுக்கான ஒரு கன்க்ளூஷன். அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான். வாங்க போடுங்க. நாங்கள் நீங்கள் விட்னஸ் பண்ணுங்க. அவர் சார் போட்டோம். சார் நீங்கள் போடுங்க. முதல்ல 3 போடுங்க. அவருடைய வரிசை பிரகாரம் போடுங்க. நம்பர் 1 இங்கே போடுங்க. அது வந்து சாட்சி விட்னஸ். இது சீரியல் பிரகாரம் போடுங்க. அவ்வளோதான் முடிச்சுக்கதை. நம்ம வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது. போடுப்பா கவரேஜ் எடுக்குப்பா. போடுங்கப்பா. அக்ரி பண்ணிட்டு வந்து தெரியாது சுந்தரமா. தேவியை கூப்பிடு. தேவி விட்னஸ் வாங்கிக்கலாம் சார். அது தேவியும் ஒரு விட்னஸ் போடுங்க. வேணும் தேவி அவ்வளோதான். நம்ம தேவி கிட்ட சைன் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான். இது வந்து நம்ம அவ்வளோதான். இட்ஸ் அ ஃபைனல் கன்க்ளூஷன் முடிஞ்சுக்கதை. ஆஸ் பர் திஸ் பார்ட்டிஷன் டீட் பிரகாரம் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். அவருக்கு வந்து பக்காவாக தாமரை வீட்டை அவருக்கு வந்து பண்ணி கொடுத்துடணும். அது அவர் பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாயிண்ட்ல இருக்குல்ல, அப்போ அவர் ரிலீஸ் பண்ணிட்டோம். அவர் ரிலீஸ் பண்ணிட்டோம். அது வேலையாக ஃபர்தர் சார் ஃபர்தர் அந்த இடம் விற்கிற செட்டில்மெண்ட்டுக்கு யார் கமிட் பண்ணிக்கிறது? ஆமாம், அதுவும் வந்து அடுத்தது அது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அதுதான் கொடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அறந்தாங்கி இடத்த வந்து நம்ம டிஸ்போசல் பண்ணி அதை அந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். சரிங்களா? இல்லை, அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டுருங்க. இப்போ அதுவும் எழுதி முடிச்சுருங்க. பேங்கர் கிட்ட டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு இப்போ அறந்தாங்கியோட ஒரிஜினல் இப்போ என்கம்பரன்ஸ் கோட் பார்த்தீங்களா சார்? ஈஸி போட்டிங்களா? ஈஸி போட்டிங்களா? ஐயா, இந்த 2 நிமிஷம் பாருங்க. 2 நிமிஷம் பாருங்க. அந்த அறந்தாங்கி இடத்த விற்கிறது எப்படி, எப்போ செட்டில் பண்ணுறது? இது வந்து செட்டில்மெண்ட்டுங்கய்யா, ஃபேமிலி செட்டில்மெண்ட்டு. இப்போ நான் கேட்டது தீர்ந்துருச்சு. அதுக்குள்ள பங்கு பேசுறீங்களா? அங்க வியாபாரம் பண்ணி பேங்க்ல வந்து பேசிடணும். பேங்க்ல பேசிட்டு பேங்க்ல பணத்தை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிடணும். இவரோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இது பேலன்ஸ் போனா அந்த 2 பேர் கூட போய் பேசிடுறாங்க. பையர்கிட்ட வந்துட்டு அட்வான்ஸ் வாங்கி முதல்ல லோனை க்ளோஸ் பண்ணணும். சரி, அந்த அளவுக்கு பையர் கொடுப்பாரா? பையர் எவ்வளோ கொடுப்பாரு? இனிஷியல் அமௌண்ட் 1 லட்சம் கொடுப்பாரு, 5 லட்சம் கொடுப்பாரு. சொல்லணும்ல, ஒரு அமௌண்ட் கொடுத்தா வாங்கணும். சரி, அப்படி பண்ணிக்கலாம். வாங்கணும்னு நினைப்பா பேங்க்ல கட்டுறதுன்னா எல்லாரும் ஒன்றும் தெளிவாக தான் இருப்பாங்க. பேங்க்கு டிடி கொடுக்குறது சார், அவ்வளோதான். பேங்க் டிடி கொடுத்தா அவ்வளோதான். இல்லை, அந்த ஒர்க்கை யாரும் செய்யறதுன்னு கேட்குறாரு. பார்க்கறது போகிறது அக்ரிமெண்ட்டில் உள்ள பாயிண்ட்டில் எதெல்லாம் சால்வ் ஆகாத பாயிண்ட்டை சால்வ் பண்ணணும். அதை சொல்லுங்கள். சரி.
சரிங்களா? அது இப்போ நம்ம என்ன அதுக்கு ஏதோ இல்லை offer இருக்கா? அந்த பாயிண்ட் இப்போ நீங்கள் செக்கு போட்டு கொடுக்கறதில்ல அவருக்கு ஷூரிட்டிக்கு எப்படி கொடுக்குறீங்க? மெயின் ரோடு அது. இப்போ பேங்க்கு ஷூரிட்டி செக் பண்ணி செட்டில் பண்ணுறது அவர் பொறுப்பில் இருக்குல்ல, அது எங்கே இதில் வந்துருக்கு? பாகப்பிரிவினில் தான் வந்துருக்கு, உறுதிமொழி பத்திரமே வரலையே. இப்போ நம்ம மெயின் எழுதின அக்ரிமெண்ட்டில் என்ன பாயிண்ட் வந்துருக்கு? அதை தனியாக ஒரு பேப்பர் எழுதி மெயின் ரோடு அப்போ பஸ்ஸில் போகுது அதில் சரிங்க. போது அறந்தாங்கி கோர்ட் பக்கத்துலேயே அக்ரிமெண்ட்டில் உள்ளது சரிங்களா? டெய்லி மினி பஸ் அந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறது, அந்த அட்டையில் எடுத்து பாருங்க. ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எல்லா பஸ்ஸும் இதில் தான் போகும். எடுத்து பாரு, நீங்கள் 5 நிமிஷம் வெயிட் பண்ணாத, இது ரொம்ப முக்கியமான க்ரூஷியல். இதுதான் க்ரூஷியல் முக்கியம், மெயின் அஜெண்டா. நீங்கள் அதை பாருங்கள், அந்த அட்டை எடுத்து பாரு, பின்னால் அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பாரு. அந்த பாயிண்ட்டில் எது இதில் சால்வ் ஆகலையோ அந்த சால்வ் ஆகலை பாயிண்ட்டை நீங்கள் தனி அக்ரிமெண்ட்டாக போடணும். புளினாங்க நம்ம சென்ட்டுனாங்க புளின்னு சொல்லுவோம். இது வீட்டை விட்டு ப்ரொசீட் பண்ணுறதும் பண்ணிட்டு ஆகணும். இதை மட்டும் பண்ணுங்க, வீடு ரிப்பீட் இல்லை இல்லை அதை நான் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. நான் அடுத்து ஃபர்தராக நான் என்னோட விஷயத்தை அதில் 25 லட்சம் வந்து லோனை செட்டில் பண்ணுறதுக்குன்னு அவர் எத்தனாம் தேதிக்குள்ளே செட்டில் பண்ணுறேன், அப்படி இல்லாத பட்சத்துக்கு அதுக்காக நான் ஷூரிட்டிக்கு செக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு செக்கு போட்டு கொடுக்குறதெல்லாம் பேசணும். அதுதான் அவர் பேச சொல்கிறேன். அதில் உள்ள பாயிண்ட் எடுத்துக்கணும். இல்லை இல்லை அதில் ஆட் பண்ண சொல்ல தனியாக தான் எழுத சொல்கிறேன் நான். இப்போ பாகப்பிரிவினை தான் சார் முடிச்சிருக்கீங்க. அந்த ஏற்கனவே போட்டிருந்த டீலில் அதில் எது இதில் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சோ அது முடிஞ்சிருச்சு. எக்ஸிக்யூட் ஆகாத பாயிண்ட்டை தனியாக போடுங்க அக்ரிமெண்ட்டு. அதில் இது பாகப்பிரிவினையே அதுவும் சேர்த்து இருந்தது. இப்போ பாகப்பிரிவினை தனியாக பிடிச்சாச்சு. இப்போ பாகப்பிரிவினை செட்டில்மெண்ட்டுக்கான நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்ன? அதான் எப்போ பண்ணி கொடுக்குறது, என்ன பண்ணுறது, யாருக்கு என்ன கமிட்மெண்ட்டு, அந்த கமிட்மெண்ட்டை ஒரு அதான் உறுதிமொழி ஒப்பந்தமாக எழுதி அதையும் முடிச்சிருங்கன்னு டீலு சார். ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பேசிட்டு போகிறதுனால ஸ்டார்ட் ஆகிடாது. அது பர்டிகுலர் வந்து எழுதி கையெழுத்து வாங்கி எழுதுங்க. நான் போய் அடையாளம் முடியாது, ஆளுகளுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இடம் சேலு இந்த மாதிரி ஆள் இருந்தால் சொல்லணும்னு சொல்லியாச்சு. சரி, அவங்க ஆள் ரெடி பண்ணி சொல்லும்போது இடம் காமிக்க ஆள் இருக்கு, அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ண போகணும், அவ்வளோதான். அது அப்பா அதை வந்து அங்கே எல்லாமே நீங்கள் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஒரு வாரம் அவங்க வந்து போயாச்சு, அவங்க சைடில் உள்ள ப்ரோக்ரஸ் பார்த்தாச்சு. சரி, உங்கள் சைடில் எதுவும் யாரும் தடை இல்லை, யாரும் எதுவும் தடை இல்லை. ஆள் இருந்தால் சொல்லலாம், விலை ஒருத்த வந்தால் வித்துடலாம், அவ்வளோதான். அவ்வளோதான், கரெக்ட். சார் அது தனியாக ஒரு பேப்பரில் எழுதி இந்த மாதிரி வித்து செட்டில் பண்ணுங்கன்னு சைன் வாங்க சொல்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டும் இது தனியாக இது ஃபேமிலி செட்டில்மெண்ட், இதுக்கான செட்டில்மெண்ட்டும் சைன் வாங்க சொல்கிறாங்க. எல்லாரும் கழிச்சு போட்டு கொடுக்குறோம். வித்துட்டு தான் ஒரே ஒரு இதாக சொல்ல முடியாது. சரிங்களா? நான் பணத்தை பேங்க்ல செட்டில் பண்ணிட்டு மற்ற பணத்தை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னாக்க என் ப்ராப்பர்ட்டி என் பேரில் இருக்கட்டும், பணமாவே கொடுத்துட்டாக்க அது எத்தனை மாசத்துக்குள்ள எத்தனை இதுக்குள்ள நான் கொடுக்குறேன், இல்லைன்னா செக் தரங்கிற மாதிரி தனியா ஒரு எதுவா இருந்தாலும் எழுதி வாங்கி கையெழுத்து விற்கிறதுக்கும் நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சு. எனக்கு அதுக்கு இடையில எனக்கு அமௌண்ட் இருக்குது அப்படின்னாக்க நான் மற்றதை செட்டில் பண்ணிவிட்டு என்ன மார்க்கெட் ப்ரைஸு என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை வச்சு 3 பேருக்கு எவ்வளவோ அதை பிரித்து விட்டு நான் செட்டில் பண்ணிடுவேன். அதாவது மற்றவங்களுக்காவது கமிட்மெண்ட் விற்றாலும் விற்கலாம், அவங்களுக்கு பாதிப்பு ஒரு மாதம் இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் தான் அதில் டாப் பீரியட். ஆமாம் சார், நான் ஆல்ரெடி அதனுடைய சார் இல்லை பாகப்பிரிவில் கமிட் ஆகாத விஷயங்கள் என்னவோ அதை வந்து தனியாக கமிட் பண்ணுங்க. இப்போ இதில் என்ன கமிட் பண்ணணும் அசட்ஸை வந்து இது பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து பாகப்பிரிவில் கவர் ஆகாது என்ன இருக்குது இதில்? ரெண்டுமே கவர் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இது பாகப்பிரிவிலே பிரிச்சுட்டீங்க, ஆனால் இந்த கடை லோன் எப்போ செட்டில் ஆகுது? அதான் இப்போ அதை தான் வந்து இப்போ என்ன பேசுகிறோம்னா அப்பாவும் செட்டில் ஆகிறதுக்கு என்ன ஷூரிட்டி இருக்குது? அதுக்கு
கரெக்ட். அதுக்கு என்ன ஒரு டைம் டியூரேஷன்? டைம் டியூரேஷன் ஒரு மாசம் முடியுமா 3 மாசம் இப்போ இதே மாதிரி எழுதுங்க. இப்போ எனக்கு இந்த 1 2 3 பிரிச்சிட்டீங்களா? ப்ராப்பர்ட்டி ஷெட்யூல் ஏ அதுக்கு டைம் டியூரேஷன், ஷெட்யூல் பிக்கு என்ன, ஷெட்யூல் சிக்கு எல்லாத்துக்குமே எழுதி எப்போ அந்த செட்டில்மெண்ட் காலவாசம் அப்ராக்சிமேட் டைம் எழுதுங்க ஷீட்டு. இதோட அனெக்ஸரா எழுதுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எழுதுனது வந்து ஒரு 50% தான், மீதி 50% இந்த அனெக்ஸரில் தான் இருக்குது. இப்போ ஷெட்யூல் ஏக்கு வந்து ஒரு காலவாசம் அதுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் தாமதத்துல நீங்க பண்ணி கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள்? ஒரு 10-15 நாள்ல பண்ணிடுவீங்களா? ஒரு 1 வீக்ல பண்ணிடுவீங்களா? அவருக்கு அந்த ஜாயிண்ட் வந்து அவர் மேல கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துறீங்களா? ஜாயிண்ட்ல இருக்கிற வீடு இதுக்கு வந்து நீங்க எவ்வளவு கால அவகாசம்? ஒரு 15 நாள் இல்ல 1 மந்த் போடட்டுமா? இல்ல 1 மாசத்துக்குள்ள, இல்ல அதுக்குள்ள ஒரு 10-15 நாள்ல போடுறா? எவ்வளவு போடுங்க? 10 நாளே நாளைக்கே பண்ணி 10 நாள்ல போடுறோம். அது நீங்க தோராயமா தேதி போடுங்க சார். தோராயமா 30 நாட்கள் அல்லது பிராக்கெட்டா தேதி போடுங்க. அது ஷெட்யூல் சார் அனெக்ஸர்னு போட்டு நீங்க ஒரு டேர்ம்ஸ் தெரியும், லீகல் டேர்ம்ஸ்ல இதோட அனெக்ஸரா அதை கொண்டு வாங்க. அதை சரி சரி. ஷெட்யூல் ஏக்கு என்ன டைம் டியூரேஷன்? நீங்க எழுதி வச்சுட்டு இந்த எக்ஸிகியூஷன் வந்து 1 வருஷம் கூட எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆமா, கால அளவு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஷெட்யூல் ஏ சார் நான் அவ்வளோ நாள் இருக்க முடியாது சார், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் சார். சரி, தாம்பரம் வீட்டை வந்து இவர் வெளிநாட்டுக்கு நான் 10 நாளே சொல்றாரு. செட்டில்மெண்ட் 10 நாளுக்குள்ள இப்போ 4-3 15-3க்குள்ள நான் வந்து செட்டில்மெண்ட் செய்து முடிச்சிடுறேன். ஒரு மாதம் முடிஞ்சா நாளைக்கு பண்ணிடலாம் கிடையாது. அப்போ 1 மாதம் போடுறீங்களா? நீங்க 1 மாசம் சொல்றீங்க. மார்ச் 30க்குள்ள போடுங்க சார். ஆமா, தாம்பரம் வீட்டை மார்ச் 30 இந்த மாதம் எதுக்கு இல்லை 15 போடுங்க சார். ஏன்னா நான் 1 மாதம் தான் எனக்கு ஏப்ரல் மாதம் முதல் வாரம் நான் போகிறேன் வெளிநாட்டுக்கு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும். 15 நாள் போடுறேன் கால அவகாசம். 15 நாட்கள். 15 நாள் என்ன? ஃப்ரம் திஸ் மார்ச் 18 இதுதான். அதாவது வந்து 19-3-2025 பிராக்கெட்ல போடலாம். நாட்களுக்குள் இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுங்க. இதை கவனி, என்ன விடுபட்டதா சொல்லு, அப்ஜெக்ஷன் தான் சொல்லு. அவர் 15 சரி, இந்த கால அளவு நிர்ணயிச்சிட்டோம். ஷெட்யூல் 1க்கு 15 நாள்ல அவர் வந்து இவருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. ரெண்டாவது 2க்கு என்ன பாரு சார். இப்போ அந்த அறந்தாங்கி நம்ம ஷெட்யூல் பியில் கொண்டாந்துருக்கோம். இப்போ அறந்தாங்கி இதுக்கு வந்து கால அளவு ஒன்று நிர்ணயிக்கும். நீங்களே சொல்லுங்க சார், அவரை விடுங்க. நீங்களே அதான் இப்போ அறந்தாங்கி ப்ராப்பர்ட்டி எவ்வளோ நாளுக்குள்ள அதை விற்று நம்ம இப்போ டிஸ்போசல் பண்ணிக்கலாம் சார்? 1 மாசமா? 1 மாதம். சரி, 3 மாசத்துலேருந்து இடம் வைக்கிறது சார். சின்ன ஐயா சொல்லுங்க. சாதாரண விஷயம் இல்லை. இல்லை 3 மாசத்துக்குள்ள நான் அதை 3 மாசத்துக்குள்ளன்னு போட முடியாது. இடம் வந்து விற்கணும், ஆள் வரணும், பையர் வரணும். இல்லை அது என்னென்ன அவற்றையும் முடிவு பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதான் நான் எந்த ஆப்ஷன் எதுவும் தெரியல சார். நீங்களே சொல்லிடுங்க. இப்போ அறந்தாங்கி ப்ராப்பர்ட்டி நீங்க 3 நாளைக்கு கூட முடியலாம். அல்ல அது உள்ள முடிஞ்சா சந்தோஷம். 3 நாளைக்கு வந்து ஏன்னா நாளைக்கு எக்ஸீட்ஸ் நாளைக்கு மாசம் அப்புறம் எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்லை 3 மாதம் முடிக்கணும். அது அப்போ தான் வேகமாக நீங்க அதுக்குன்னு போய் கூட உட்காந்து முடிச்சுடுறீங்க. அவரோட பர்பஸ் என்னன்னா கடையில் உள்ள லோனை க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக தான் இடத்தையும் விற்க போகிறோம். அப்போ 3 மாசத்துக்குள்ள 3 மாசத்துல தான் எலிஜிபிள். அது வந்து ஃபோர்க்ளோசர் பண்றதுக்கு 3 மாசத்துல ஃபோர்க்ளோஸ் பண்ணி முடிக்கணும். அது டேட் போட்டு ஃபோர்க்ளோசர் தேவையில்லை. இது வந்து லேண்ட் விற்கிற விஷயமா இருக்கு. இதுக்கு 1 மாசம் போட முடியும். நாளைக்கே விட்டாலாம். இல்ல அது சந்தோஷம். 3 மாதம் அளவில் 3 மாதத்துக்குள் நீங்க அளவில் எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. எல்லாம் அப்படி போட முடியாது சார். ஃபுல்லெல்லாம் போட முடியாது. 3 மாசம் அவ்வளவுதான். 3 மாசம்னா முடிக்க முடியாது சார். இல்ல சரி, ஒரு ட்ரை தாங்க. நம்ம ஒரு சிலங்க ஒரு வேலையை நம்ம முடிக்கிறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம்ல. இதுக்குள்ள முடிக்கணும். 3 மாதம் அளவில் 3 மாதம் ஆகுது. இப்போ ரெடி போட்டு
அந்த லைட் என்ன வட்டி இருக்குப்பா? வட்டி ஃபர்ஸ்ட் மாசம் தான் வட்டி. நீங்க இறங்கி என்ன அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க வந்து க்ளோஸ் பண்ணீங்கனாலும் சார் அப்பா சொல்றது கேளுங்க சார். 3 மாசத்துக்குள்ள தான் விற்கணும்னு சொல்றாரு. 3 மாசத்துக்குள்ள போடுங்க. 3 மாதத்துக்குள்ளனா இன்னைக்கு 4/3 மே மாசத்துக்குள்ள 4, 5, 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம். அப்போ 4, 6, 2025 6 அதை தேர்தம் போட்டேன். விற்பனை செய்து முடித்து விட வேண்டும். இது முடித்து அது ஃபர்தர் என்னது? முடித்து விட வேண்டும். இது முடித்து அது முடிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ். அதான் பின்னர் வங்கியில் உள்ள சார் அது விற்பனை செய்யறோம் இல்ல அதற்கான செட்டில்மெண்ட்டை சரி பண்ணியோன்னு கொடுங்க. அதுக்கான யாருக்கு என்ன இதுவோ அதை செட்டில் பண்ணி அதே 3 இப்ப மாதம் நாளைக்கு அவருக்கு இடம் நானே வேணும். காசு எவ்வளவு கொடுத்துருவேன்றாரு. அவர் இடம் வேணுங்கிறாரு. அவருக்கு பணம் வந்துருச்சு. அவர் ஏதோ ஒரு சொத்து வித்துட்டு அவர் வாங்குறாருன்னா அது போகும். நீங்க எப்படி முடிச்சிட்டீங்கன்னா அது விற்கிறது மட்டும் தான் பேசும். சரிங்களா? செட்டில்மெண்ட்டுக்கு போகாது. அதனால அவர் வாங்குறாரோ இல்ல நான் வாங்குறானோ இல்ல அவரே வச்சுக்கிறாரோ அது வேற பிரச்சனை. அதுக்குரிய பணம் அது விற்கிறேன்னா அவர் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் கணக்கு. அது வெளியில உள்ளவங்க காசு கொடுத்து வாங்குறா என்ன, உள்ளுக்குள்ள பாகத்தை வந்து அவர் வாங்குறாருன்னா அவரு காசு கொடுக்கணும். இவர் பாகத்தை வாங்குறாரு எல்லாமே விற்கிறது தான். இவரே கூட எடுத்துக்கலாம் மேபி. சார் அது வந்து நீங்க விற்கிறது தான் டீல். ஆமா. அது வந்து நீங்க வெளிய வாங்குற கையெழுத்து சார். உள்ள வெளியால ஃபுல்லா யாரும் விற்பனை உள்ளிட்ட செட்டில்மெண்ட் போடுங்க சார். விற்பனை உள்ளிட்ட செட்டில்மெண்ட் அவ்வளவுதான். விற்பனை செய்து முடித்து விட வேண்டும். அது அதுக்குள்ளே அடங்கு சார். விற்பனையில தான் கணக்கு. விற்பனை வெளியால் வாங்கினா என்ன, உள்ளால் வாங்கினா என்ன? பின்னர் வங்கியில் உள்ள அந்த இதை வந்து அதுதான் பின்னர் பாயிண்ட். வங்கியில் விற்பனை உள்ள செட்டில்மெண்ட் வங்கியில் உள்ள லோன் கடன் தொகை கடனை யார் வாங்கிய கடன் தொகை, யாருக்குரிய பங்கு தொகையும் அது தெரியுதானே. அது தெளிவில் அந்த சேர்க்கையோட வரல. அந்த இது வரல. பின்னர் வங்கியில் உள்ள கடனை பாயிண்ட் சொல்ல நான் மட்டுமே சொல்லணுமா? சரவணன் மென்ஷன் பண்ணிட்டு அவ்வளவுதான். யாருக்குரிய பங்கு தொகையை வங்கியில் உள்ள கடனை சரவணன் அவருடைய சார் வங்கி கடனை சார் லே ஒத்த கும்பு போடுங்க சார். புரியுது சார். லட்சுமணன் லட்சுமணன் சார். சரவணன் அவன் என்ன விற்பனை செய்து முடித்து விட வேண்டும். பின்னர் வங்கியில் உள்ள கடனை 2 வாட்டி கடனை சரவணன் அவருடைய பாகத்தில் வரும் தொகையை வைத்து அடைத்து விட வேண்டும். அவருடைய பங்கில் இருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். ஃபோன் பண்ணி சொல்லி கிளம்பி போகிறோம் வரேன்னு பாயிண்ட் நம்பர் 2 முடிச்சாச்சு. ஷெட்யூல் 3 இது வந்து இதுக்கு என்ன சார் கால அளவு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? அந்த வயலை 5 பாகமாக போடுறோம்ல, அதுக்கு என்ன கால அளவு போடுறீங்க? ஐயா சார் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இப்போ வாரத்துக்கு கொடுத்துருக்கீங்களா ஒத்திக்கு கொடுத்துருக்கீங்களா? கிட்டு எப்படி பண்ணுறது? அதை சும்மா கொடுத்துருக்கீங்களா? எதுவும் காசு வாங்கல இல்லை, எதுவும் கடன் இல்லையா அந்த சொத்து மேலே? அதுக்கு என்ன காலம் இல்லை. 2 வருஷம். எத்தனை வருஷம்? 2 வருஷம் வச்சு தான் பிரித்து கொடுப்பீங்களா? அவன் சமூகத்துக்கு அவன்கிட்ட துப்பாச்சு அவன் திருப்பி சொன்னால் தான் பிடிக்க முடியும். அவன் 2 நாள் போட்டுருக்கான். அவர்கிட்ட ஒத்திக்கி விட்டுருக்கீங்களா? ஒத்திக்கு நாங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு காசு இல்லைன்னா வச்சு முடியாது. நீங்கள் அவருக்கு கொடுத்து அவர் வந்து கிட்ட சித்தப்பாவுக்கு ஒத்திக்கி கொடுத்துருக்காரு. நம்பில 5 நபர்கள். அதனால் சண்முக சித்தப்பா வந்து கடனை கிட்ட சித்தப்பா கடத்தா தான் அந்த இடம் உங்களுக்கு திரும்பி வரும். 3 ஏக்கருமே கொடுத்தாச்சா? சரி, அதுக்கு என்ன காலம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? 2 ஆண்டு சொல்லுங்கள். 2 ஆண்டுகள். விவசாயம் நம்மில் 5 நபருக்கு 2 ஆண்டு காலத்திற்குள். இப்போ சமூகத்திட்ட வந்துட்டு எடுத்துமானம் பத்திரம் போட்டு வாங்கணும்பா. இந்த பிரச்சனை போகும்போது டாக்குமெண்ட் எழுதி அதை அவர்கிட்ட கையெழுத்து வாங்க. எவ்வளோ பணம் வாங்கிக்கிறீங்க? இல்லை அவர் போய் உங்கள் மனைவிக்கு வாங்கி வைங்க, அவர் வந்து நீங்கள் கையெழுத்து போடட்டும். அதை எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு இந்த சொத்து வந்து அடமானமாக கொடுத்துருக்குது,
இன்னாருக்கு இன்னார் கொடுத்துருக்குது, இந்த நாள் எழுதி வாங்கிடலாம். சரி, அவ்வளோதான். 3 முடிச்சிட்டோம். 4 தான். ரீஷெடியூல்ன்றது கடை தானே, அது அவருக்கு ஒன்றும் அது இதுலேருந்தே எஃபெக்டில் வர மாட்டான். அடுத்த பாயிண்ட் நமக்கு தெரியாதா? அம்மா சாப்பிட்டாங்களா? கிளம்பும்போது காலையில. இந்த பாயிண்ட் படி அதான் கடைலாம் எப்போத்துலேருந்து அப்பா கண்ட்ரோலுக்கு போகுது? இது கடை 4லேருந்தே போயிடுது. அவ்வளோதான். இப்போ இமீடியட்டாக வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். அதான் அதே சொல்லணும். அப்படியே பழக்கம் என்ன பாயிண்ட் நான் சொல்லிட்டேன், கல்யாணம் போட்டுருக்கேன். அதுதான் இப்போ போகுது. அது ஒரு போட்டாலே சரியாயிடும். மறுபடியும் சன்மானம் போக தேவை. இது முக்கியமா உங்களுக்கு தலைவலிக்கு முக்கியமா சொல்லுங்க. தலைவலி முக்கியம் இல்லை, எனக்கு வலிக்குது, தாங்க முடியல. சுடுதண்ணி வச்சு வரேன், தலை full ஆ நனைஞ்சிருச்சு. குட்டியங்க. pressure இருக்கு, குளிச்சு போகுது. குட்டியங்க. இதான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு. மாத்திரை control பண்ண மாத்திரை முடியல. தரப்பியா? மாத்திரை இது அங்காடி. இது வந்து நம்ம கிட்ட அன்பில் அங்கே படிக்க சொல்றேன். சார், ஒரே நேம் தான் சார். ஒரே நேம் தான். நம்ம விட அரிசியா? நம்ம வீடு அரிசி அவங்களுக்கு அங்காடி. ஆமாம், அவ்வளோதான். அங்காடி எந்த நாளைக்கு முதலா? என்னைக்குப்பா? அவருக்கு நாளைக்கு போட்டு தரீங்க. டேட் என்னில் தான் கண்ட்ரோல் போகுது கடை? அது அவர்கிட்ட தான் இருக்கு. யாரும் கண்ட்ரோல் போல இல்ல, அது அவருக்கு. ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல சொல்லுங்க. நாளையே போட்டுடலாம். 5ஆம் தேதி இருக்கு. என்ன எவ்வளோ மூடி வச்சுருந்தீங்களா? நாளை, அதாவது 5/3/2025 முதல் EMI இருக்குல்ல, அது ரெண்டு நாள் யார் கட்ட போறாங்க? முதல் அவர் வந்து கடையை நடத்த வேண்டியது. அப்பா, அப்பா, ம். இல்ல, நாளை முதல் அவருடைய 3 மாசம் EMI வரும்ல, 25 லட்சத்துக்கு. அது யார் கட்டுவா? என்னன்னு இது பதிவு இல்லையே. இவ்வளோ கட்டிக்கணும். அது கடை பதிவிடணுங்கிறப்பா, இதுல படிச்சு பாருங்க தான் சொல்லுங்க. 3 மாசம் EMI வரும்ல, நாளை முதல் யார் கட்ட போறீங்க? அவருடைய முழு பொறுப்பில் அது கட்டிக்கணும். அதுதான் அது கடையை நடத்த வேண்டும். வாயால எதுவுமே வேண்டாம். இவ்வளவு தூரம் வந்து எதுவும் வாயால வேண்டாம். சரி, அதே முடிச்சாச்சு. கடை 4 அவர் கண்ட்ரோல். 4 அவர் நடத்துறாரு. சார், இது ஒண்ணு மென்ஷன் ஆகல சார். இதுமா? EMI இல்ல, அந்த இருக்குல்ல, வரும்போது தான் வரும். ஆமா, அதுவும் அவர் கண்ட்ரோல் தான். இன்னும் அப்பாவுக்கு லாபமே இல்லை. அது 25 ரூபா வருது. இதுதான் கண்டிஷன்ஸ் தான். மற்றபடி இதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ பால் கடையை அவர் என்னைக்கு ஒப்படை பார்த்தீங்க? அப்பா, நான் உங்கள்கிட்ட சொல்லி லோன் போட்டது, உங்களை நான் லோன் கட்ட சொல்லலை. நான் கட்டிக்கிறேன். இல்லை, அதை தான் நானும் அதை திரும்ப திரும்ப சொல்லணும் இல்லை, நானே சொல்லிடுவேன். என்ன அதை அங்கே சொல்லியாச்சு. நான் அதை கோர்ட்லேயே நான் சொல்லிட்டேன், நான் இஎம்ஐ நான் கட்டுறேன்ட்டு. உங்களை நான் கட்ட சொல்லணும்னா நீங்கள் கட்டுவீங்கன்னு சொல்லி லோன் போட்டோமா? அப்ப யாரும் கட்ட வேணாம்னு சொல்லப்பா. இந்த EMI. கட்டுறதே நீங்க இந்த வரட்டும் பிரச்சனை சொல்லுங்க. முடிய செட்டில்மெண்ட் முடிய இஎம்ஐ அது எத்தனை ஒரு வருஷம் ஆனால் கூட நான் கட்டிக்கிறேன். அது அப்படியே எழுதி கழுத்து வாங்கிட்டு சரி சரி. நான் எல்லாமே எழுத்தாரு. வங்கியில் உள்ள கடனை நான் எல்லாருக்காக தான் பேசுறேன். எந்த பிரச்சனையும் வரல. தொகையை அடைத்துவிட வேண்டும். இடைப்பட்ட காலத்தில் வங்கிக்கு செலுத்த வேண்டிய வட்டியை அவரே பொறுப்பாவார். வங்கி செலுத்த வேண்டிய கடன் இல்லை சார். வங்கிக்கு செலுத்த வேண்டிய தவணைத்தொகை. EMI அது போட்டு கடன் மற்றும் இஎம்ஐ ரெண்டுமே தான். இருந்து வரும் தொகையை அடைத்துவிட வேண்டும். தவணைத்தொகையா? மேலும் தவணை தொகையை அப்படியே போட்டு அவரே செலுத்த வேண்டும். ஜீரோ. அவரே தான் எனக்கு தரணும். ஏங்க, இந்த பாலுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்துருங்க. அது என்ன, நீங்க இப்போ கடையை ஒரு நாள்லேருந்து அவர் நடுவில் போய் நடக்கும்போது பால் கடையில் வந்து நீங்க வந்து இல்லை அங்கே கூட விற்க வச்சு பின்னாடி கூட பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அப்படியே இருக்கும். அவ்வளோதான். அதை எழுதிருங்க. என்னன்னு எழுதணும்? நான் மற்றவங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் அது என்கிட்ட தான் இருக்கணும். சரி, ஹலோ.
அப்பா கொடுக்குறேன்னா தம்பி கொடுக்குறேன்னா நீ வெளியே இருக்கேனா அது அவர் பேரில் இருக்குது அதை வந்து நான் பேர் மாற்றம் பண்ணும்போது அது மேலே மார்க்கெட் போக்குறது அது எழுதணும். ஒரு டாக்குமெண்ட் அதான் சார் விடுபட்டதாக தான் எழுத சொன்னேன் இதில் வந்து இந்த டேர்ம்ஸில் எதெல்லாம் விடுபட்டையோ அதை உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருங்க. அதை படித்து பாருங்க அதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இதில் வந்துருச்சா பாருங்க. சரி அப்புறம் என்ன சார் சொன்னீங்க பால் கடை அது வரைக்கும் உங்களுக்கு பால் கடை ஐயா அதில் என்னோட அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அது நாளைக்கு எனக்கு ரிலீவ் பண்ணி விடணும். அதுக்கு நான் நாளைக்கு கொண்டு போய் இது கொடுத்துருவேன் ஐயா. ஃபோன் நம்பர் மாற்றிட்டு இமெயில் ஐடி மாற்றிடுவேன். அதோட இது அது அதுக்கு அதை நான் மாற்றி கொடுத்துறேன். அது இந்த வீட்டிலேருந்து ரிலீவ் ஆன அன்னைக்கு மாற்றி கொடுத்துறேன். என்னைக்கு ரிலீவ் ஆகிறாங்களோ அன்னைக்கு நான் மாற்றி கொடுக்குறேன். அதான் சார் சேம் டே. சரி ஓகே. இப்போ வந்து பால் கடையை வந்து என்ன சொல்றீங்க? அது மாதிரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நான் எழுதி வாங்கிக்கிறேன் கையெழுத்து. அதையும் எழுதிருக்காரு. கனியநாதன் பாலகம் என்ற கடை அவரோட பெயரில் இருக்குது. அந்த பெயரை வந்து மாற்றம் செய்து கொடுக்கிறேன். வங்கி கணக்கு மற்றும் உள்ளிட்ட அவர் பெயரில் உள்ள அத்தனையும் பெயர் மாற்றம் செய்து கொடுக்கிறேன். வங்கி கணக்கு பேர் மாற்றி கொடுக்க முடியாது ஐயா. வங்கி கணக்கை ஒப்படைச்சிடுறேன். அது அப்படி தான் போகிறேன். பெயர் மாற்ற முடிஞ்சதை மாற்ற முடியாததை ஒப்படைச்சிடுறது. ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். வங்கி கணக்கு பண்ணிக்கிறேன். என்ன சொன்னீங்க? பாலகத்தை வந்து அவருடைய நேம்ல மாற்றம் பண்ணுங்களா? அவரோட பேரில் தான் இருக்கு போகும். பெயர் மாற்றம் செய்து இதுக்கு என்ன சொல்லணும்? மேற்கு தாம்பரம் குளக்கரை தெரு நம்பர் 4 கணியன் ஆவின் பாலகம் சரவணன் என்ற பெயரில் இருப்பதை, உரிமையாளர் சரவணன் என்ற பெயரில் இருப்பதை பெயர் மாற்றம் செய்து கொடுக்கிறேன். இப்போ நான் என்னைக்கு ஒரு வார காலத்துக்குள் ஒரு வார காலம். இல்லை அந்த இதே சொல்லிடுங்க. அந்த 5 நாள் போட்டுருங்க வீட்டுக்கு. அந்த சேம் டேட் போடுங்க வீட்டுக்கு. 15 நாளே போட்டுருவா. 19/3. சரி அப்புறம் என்ன சொன்னீங்க? வேற இப்போ வேற ஏதோ பேங்க் மாற்றி 19/3. அது போட்டேன். அப்புறம் அவரது பெயரில் இருக்க வங்கி கணக்கையும் அதே தேதியில் ஒப்படைத்து விடுகிறேன். அவரது பெயரில் இருக்கும் வங்கி கணக்கு மற்றும் பிற எதுவானாலும் அவற்றை திரும்ப ஒப்படைக்கிறேன். வங்கி கணக்கு மற்றும் எதுவானாலும் அவர் பெயரில் உள்ள எதுவானாலும் அவர் பெயரில் உள்ளவற்றை பெயர் மாற்றம் செய்து தருகிறேன். அவரோட ஒப்படைக்கிறேன். பெயர் மாற்றம் வந்து வெறும் லைசன்ஸ் மட்டும்தான். மற்றதெல்லாம் அவர் பேரில் இருக்க அவரோட ஒப்படைச்சிருது. வங்கி கணக்கு மற்றும் அவர் பெயர் உள்ளவற்றை அவரிடம் ஒப்படைக்கிறேன். ஒரு வண்டி வந்து அவர் பேரில் எழுதியிருக்கு. எக்ஸல் ஒரு வண்டி. அந்த வண்டியை பெயர் மாற்றம் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் பண்ணி அவர் கொடுத்துருங்க. பேரில் இருக்குது. அவருக்கு கடை பேருக்கு மாற்றி கொடுக்கணும். தம்பி பேருக்கோ அப்பா பேருக்கோ இல்லையா பேருக்கோ. சரி. அந்த பால் கடையின் பயன்பாட்டிற்காக வாங்கிய சரவணன் பெயரில் உள்ள பால் கடையின் பயன்பாட்டிற்காக வாங்கிய இருசக்கர வாகனம் டிவிஎஸ் எக்ஸல் அரை மணி நேரத்தில் ஒரு துணி முடிஞ்சிடுமா? இதுதான் முக்கியமான ஒரு 10 வருஷ போராட்டம் இன்னைக்கு முடிவுக்கு வருது. நீ கையெழுத்து போடணும். சரி விட போடணும். அவ்வளோதான். இப்போ என்னன்னா அவர் வந்து அந்த இடம் கிராமத்தில் உள்ளதுக்கு ப்ராப்பர்ட்டி எஃப்க்கு முடிஞ்சிச்சு. அது வந்து அவர் பேர்ல இருக்கிறதுனால அதுக்கு கால அவகாசம் இல்லை. அது அவர் பேர்ல எதுனா கொடுத்துருக்கீங்க. அந்த 4 சென்ட் இடம் பாகப்பிரிவினையில் உள்ளதுக்கு வந்து அது கால அவகாசம் கிடையாது. அவர் பேர் தானே. அது ஒன்றும் அவர் டேர்ம் ஃபிக்ஸ் பண்ண வேணாம் இல்லை. அது அவர் பேர்ல இருக்கு. உங்கள் பேரில் மாறிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து எக்ஸிக்யூஷன் இது கால அளவுகளை நம்ம இல்லை இந்த லோன் செட்டில் பண்ணுறதுக்கு சூரிட்டி போட்ட மாதிரி இங்கே வந்துச்சு. அதில் சார் அதில் போட்ட பாயிண்ட் நீங்கள் நம்மளாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் அது கிரியேட் பண்ணது. அந்த பாயிண்ட் எல்லாம் அதில் வருதா? சூரிட்டி என்னப்பா? இந்த லோன் செட்டில்மெண்ட் வரைக்கும் சூரிட்டி என்ன இருக்குது? இப்போ நான் என் பேரில் இருக்குது. நான் போயிட்டேன், ஃபோன் எடுக்கல, தலைமறைவாயிட்டேன். எப்படி அந்த இடத்த விற்கிறது, எப்படி இதை வந்து செட்டில் பண்ணுறது, அதுக்கு என்ன சூரிட்டி இருக்குது?
இதுதான் கால அளவு fix பண்ணி- கால அளவு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. கால அளவுக்கு நான் வந்து செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நான் தலைமுறை ஆகிட்டேன். இந்த வீட்டை விட்டு போயிட்டேன். நீங்கள் எப்படி நான் உங்களை பிடிக்கிறது? எப்படி நான் வந்து உங்களுக்கு சூரிட்டி கொடுக்குறது? என்ன சூரிட்டி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன சூரிட்டி எதிர்பார்க்குறீங்க? சூரிட்டி அதுதான் சூரிட்டிக்கு தான் செக் கேட்டிருந்தது. செக்கு தர முடியாது சார். வேற வேற என்ன வச்சுக்கோங்க, சொத்து இருக்குது, சொத்து மொத்தமாக தான் இருக்குது. சொத்து அப்போ பவர் எழுதி கொடுக்க சொல்லுங்க. பேங்க்ல தான் இருக்குது. பவர் எழுதி கொடுக்கணும். எனக்கு தெரியல, சொத்து பேங்க்ல அப்புறம் எப்படி நம்ம ரெக்கவர் பண்றது? பேங்க் சொத்தை நான் சார் பவர் இப்போ கொடுக்க முடியாது. போனது இந்த பேப்பர்ல போட்டபடி நடக்காத பட்சத்துல எப்படி ரெக்கவர் பண்ணுவீங்க? அதுக்கு என்ன லீகலா ரெக்கவர் பண்றதுக்கு என்ன வழிமுறை சொல்லுங்க. வழிமுறை வந்து இந்த அக்செப்டன்ஸ் ஒன்று இருக்குங்க. சார் இந்த அக்செப்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். இந்த அக்செப்டன்ஸ் எந்த லெவல் வரைக்கும் போகுது? சரிங்க, இப்போ ஒவ்வொன்றா நம்ம இப்போ ஃபைனல் சொல்யூஷன் இதுதான். இதோட முடிஞ்சு போச்சு. ஃபர்தர் டிஸ்கஷனோ ஃபர்தர் கமிட்மெண்ட்டோ எதுவும் கிடையாது. இப்போ கடைசியாக ஃபைனலாக வந்து நிற்கிறது எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. பாகப்பிரிவு வினை முடிஞ்சது. கிடைக்க யார் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு இருந்தது, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு. இப்போ சூரிட்டி மட்டும் வந்து நிற்கிது. சூரிட்டிக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அதான் இங்கே ஸ்பீடப் பண்ணீங்கன்னா வேலை முடியாது. ஸ்பீடப் சார் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு காரணம் சொல்லிட்டேன். சரி, ஒரு 2 செக் கொடுங்க சார். ஒரு 2 செக் தான் கொடுங்க. என்ன எனக்கு கொடுக்க சொல்ல சார். அவர் அப்பா பேருக்கு தான் கொடுக்க சொல்றாங்க. எனக்கு லோன் கிடையாது. 2 செக் தான் அவர் பேருக்கு கடை பேர்ல தான் லோன் கொடுங்க. அது ஒண்ணும் கடை பேர்ல தான் பெரிய கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு அவர் அப்பா பேர்ல கொடுக்கணும். மேட்டர்ஸ் எல்லாம் ஒரு கன்க்ளூஷன் அரைவ் பண்றோம். இன்னொன்னு அது வந்து கடை வந்து அவர் அப்பா ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் நான் தான் அதை வந்து உருவாக்கி அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி, ஐடிஆர் ஃபைல் பண்ணி எல்லாம் பார்த்தது. இப்போ அந்த கடை வந்து லைபிலிட்டியில் இருக்குது. அந்த லைபிலிட்டி கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சூரிட்டி வேணும். சூரிட்டி நீங்கள் சொத்தை விற்று கொடுக்குறேன் போகிறேங்கிறது அது 3 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ இருக்கிறதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன இப்போ இன்கேஸ் இப்படி போட்டபடி நடக்கலைன்னா என்ன சூரிட்டி? 3 மாசத்துல இருந்து 1 வருஷம் மாத்துறேன். 3 மாசத்துக்குள்ளன்னு போடாதீங்க. ஒரு 3 மாசத்துல இருந்து 1 வருஷம் போடுங்க, நான் சூரிட்டி தரேன். அவ்வளோ தான் பண்ண முடியும். ஏதாவது 3 மாசத்துல முடியாத பட்சத்துல என் மேல action எடுத்தா என்ன பண்ணணும்? இல்ல சார், அவர் கேட்டார்ல ஒண்ணு. நீங்க யாரும் போயிடுறாரு, போன் சுவிட்ச் ஆஃப் இல்ல இல்ல, நான் போயிடுறேன்னு இது உண்மை சொல்லக்கூடாது, அது நான் சொல்லணும். அது அவங்க சொல்ல முடியல. நான் இப்படி வாங்கி வரல. அதெல்லாம் ஓரலுக்கு யாரும் நம்ப தயாரில்லை. நான் சொல்றேன் நம்ம 3 மாசத்துக்கு நம்ப வேணாம் முடியாது சார். இடம் விற்க முடியலன்னு என்ன பண்றது? என் மேல ஆக்ஷன் வரவா?